அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிசைன் பாண்டியன்ஸ் ஹோமியோகேர்லேருந்து. ஆட்டிசம் டிஸார்டர், பொதுவாக அந்த ஆட்டிசம்ங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு. இது முக்கியமாக டிஎன்ஏ மாறுதல்னால தான் வருது. பொதுவாக அந்த ஆட்டிசம் குறைபாடை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. குறைந்தது 2 வயதாவது ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது கூப்பிட்டா திருப்பாது, ஒரே செயல்களை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம யூகிச்சு ஒரு ஆட்டிசம் குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறேன். ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற ஆட்களையும் சரி, ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல் விஷயம், அவங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் ஒரு விஷயத்தை பார்த்து, இப்போ ஏ அப்படின்னா அது சுவத்துலையோ இல்லை உங்களுடைய லேப்டாப்போ இல்லை டேப் இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சு இதுதான் ஏ, இதுதான் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா ஆட்டிசம் குறைபாடுகளுக்கு கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் இது ஏ அப்படின்னு சொல்லும் போது அவங்க நாலு பேர் நான் ஏதாவது வெளியே சொல்லணும்னா அதை தொட்டு அவங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்களுடைய சொல்களை அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது விஷயம், நெவர் ட்ரீட் தம் அஸ் அ சைல்டு. அதாவது அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆட்டிசம் குறைபாடு இருக்க ஆட்கள் வந்தாலே அவங்கள்ட்ட குழந்தை மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களால புரிஞ்சுக்க முடியும். மூன்றாவது விஷயம், இனிப்பு வகைகளை அவங்களுக்கு மேக்சிமம் தவிர்த்துருங்க. நான்காவது விஷயம், சில நேரங்களில் அவங்க ஒரு விசித்திரமான ஒளி எழுப்புவாங்க. இப்போ நம்ம மூச்சு காற்றை நம்ம எப்படி வெளியே விட்டு உள்ளே இழுக்கிறோமோ, எவ்வளோ நேரம் நம்மளால் அடக்கி வைக்க முடியும்? கொஞ்ச நேரம் தான் அடக்கி வைக்க முடியும், அதுக்கப்புறம் வெளியே விட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் ஓசைகளும், அவங்களுக்குள்ள ஓசைகளை அவங்க வெளியே விட்டால் தான் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியும். இது ஒரு விஷயம். ஐந்தாவது விஷயம், அவங்க குதிப்பாங்க சில நேரங்களில், ஜம்பிங். இது எதுக்குன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இல்லை ரொம்ப லைட்டாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை காட்டிலும் நெவர் கிவ் அப் ஆன் தம். அவங்கள என்றைக்குமே கைவிடக்கூடாது. அவங்கள நிச்சயமாக மாற்ற முடியும். அதுலேயும் முக்கியமாக மற்ற மருத்துவங்களை காட்டிலும் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இதுக்குன்னே மருந்துகள், அறிகுறிக்கு கேட்ட மருந்துகள் நிறையா இருக்குது. அதன் மூலியமாகவும் சரி, முக்கியமாக அதோடைய அரவணைப்பு, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க கேர்டேக்கர், அவங்கள பார்த்துக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கள கைவிடாமல் தொடர்ந்து பண்ண வேண்டியதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் ஹோமியோபதி மருத்துவம் சேர்த்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கூட காண முடியும். தேவைப்படும் குறிப்பை நீங்கள் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு விஷயங்கள் இல்லை வேறு தொந்தரவு தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.